வந்துட்டீங்க, வேலை முடிஞ்சுச்சா? கொடுங்க. என்ன மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன கேட்டாலும் பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஆமா. ஏன், என்னாச்சு? சம்பளம் சேர்த்து கேட்டேன், அதனால சம்பளம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 5 வருஷம் வேலை பார்க்குறீங்களா, கேட்க வேண்டியதானே? அந்த ஒரு உரிமையில தான் நானும் கேட்குறேன். அவங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சாலும் செய்கிற வேலைக்கு தான் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால நானும் எதிர்பார்த்தேன் ஒரு நாளாக கொடுப்பாங்கன்னு, கொடுக்கல. அதனால வந்துட்டேன், எனக்கு வேணாம் வேலை வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். வேணாம், அடுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு வரேன். சம்பளம் கொடுத்தாங்களா இல்லையா? சம்பளம்லாம் கணக்கு போட்டு தான் பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா நீ கணக்கு முடிச்சுட்டு போறில்ல, கம்பெனிக்கு போறில்ல, அதனால கணக்கு பார்த்துட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ கொடுப்பாராமா தெரியல. நான் இன்னைக்கு சனிக்கிழமை தானே, இன்னைக்கு தானே சம்பளம், இன்னைக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவர் இப்போல்லாம் கணக்கெலாம் பார்க்க முடியாது, அப்புறம் வாங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் நான் தர்றேன், ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறார். சரி சரி, பணம் தருவார், நீங்கள் எதுவும் நினைக்காம ரெஸ்ட் எடுங்க. நான் இப்போ உங்களுக்கு டீ போட்டு வரேன். என் மேலே உனக்கு எதுவும் வருத்தம் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனி தானே என்னோட கம்பெனி, சரியா? நீங்கள் பாடுங்க, நான் என்ன தப்பானிக்கு இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, வேறு கம்பெனி போய்க்கலாம். படுங்க, நான் போயிட்டு டீ போட்டு வரேன், சரியா? ரெஸ்ட் எடுங்க. இந்த நாய் அவ்வளோ நல்லவன் இல்லையே, அவனுக்கே தெரியாமல் என் ஃபோன் எடுத்து அவன் ஓனருக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுக்கோ. ஃபோன். ஹலோ, ஏங்கண்ணா என் வீட்டுக்கார் வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டீங்களாமா? கணக்கெல்லாம் முடிச்சு அனுப்பியிருந்தீங்களாமா? அப்படியா? ஆண்டிலேருந்து பாட்டி வரைக்கும் கரெக்ட் பண்ணுறானா? அப்படியா? அதான் அந்த நாய் அமைதியாக வந்து படுத்து கிடக்கா? சரி, நீங்கள் ஃபோனை வைங்க, நான் பார்த்துக்கிறேன். வைங்க வைங்க. நாயே என்ன ஒரு இது இருந்தால் உனக்கு ரொம்பல கேட்குறேன். வேண்டாம் நாயே. எதுக்கு அடிக்கிற? என்னடா என்ன நீ சொன்ன? எதுக்கு அடிக்கிற? சூரியனடி வலிக்குது. கம்பெனிக்கு என்ன வேலை பார்த்து வந்திருக்கேன்? கம்பெனியில் என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன்? நான் என்ன வேலை பார்த்தேன்? உனக்கு ஆண்டி கேட்குது. அடிக்கிறா சொல்லிட்டாரு, எதுக்குன்னு? இப்பதான் ஓனர் ஃபோன் பண்ணேன். அண்டா வாங்க இப்பதான் சொன்னான். அந்த ஆளு என்ன வேலை பார்த்தாங்க? என்ன பொம்பளை? என்ன நினைக்காத, என்ன சும்மா விளையாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க விளையாட்டு படிச்சது பார்த்தா சும்மா அடிச்சிட்டு இருக்க. என்னடி பிரச்சனை உனக்கு? என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன கம்பெனி என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன்? என்ன தைக்கிறோட என்னடி நான் எந்த தூரம் உனக்கு தெரியுமா நான் பண்ணியிருக்கேன்? என்னடா அந்த கம்பெனிக்கு நான் எந்த தப்புமே பண்ணல, நான் நம்பு. அதான் சொல்றாரு பண்ணன்னு. அவரு சொல்லி இல்ல, வேற பிரச்சனை கம்பெனில பீஸ் பிரச்சனை தானே சொல்லிருக்கானே. அவன் என்ன பொம்பளை பிரச்சனை வெளில போனீங்கன்னா இப்ப நீ பீஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்க. பொம்பளை பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லடி. ஹலோ, சொல்லுங்க. என்னது வேற ஒரு தமிழ் பிரச்சனை? அப்ப ஏன் புரிச்சு தமிழ் எந்த தப்பு செய்யலையா? சரி, நான் வைங்கண்ணா. எந்த தமிழ் பண்ணாலும் தப்பு தப்பு தானா? யோ நீ வையா, யாரு பண்ணாலும் தப்பு தப்பு தான். வந்துட்டான் ரொம்ப ரொம்ப